அதனால் இஷ்டம் தனத்தை வேணும்னா இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதாக ஒன்று இருக்கு. இன்றைய தினம் ஒரு விஷயம் சொல்ல சொல்லி பெரியவா சொல்லி அனுப்பிச்சா அது மறந்து போயிடுவேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அஸ்வினி. செவ்வாய்ங்கிற கிரகமானது பூமியினுடைய பிள்ளை. அதனால் இதுக்கு மங்களவாரம்னு சொல்லுவா, பௌமவாசரம்னு சொல்லுவா. பௌமன அர்த்தம் பூமிக்கு பிறந்த பிள்ளை. பௌமன அர்த்தம் பிறந்தவன் பௌமஹா. சோமனுக்கு பிறந்தவன் சௌமியா. புதவாசரத்துக்கு சௌமியான்னு பேர். சந்திரனுடைய பிள்ளை புதன். பூமியினுடைய பிள்ளை செவ்வாய். செவ்வாய்ங்கிற கிரகம். இந்த செவ்வாய்க்கிழமை சாயந்திர வேளையில் அஸ்வினி நட்சத்திரம் இருந்தால் பௌம அஸ்வினின்னு பேராக இருக்கு. நான் இப்போ தான் முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். மகாபெரிவா காலத்துலேருந்து இந்த செவ்வாய்க்கிழமையில் அஸ்வினி நட்சத்திரம் வந்தால் சாயந்திர வேளையில் அம்பாளுக்கு பால், தேன், சந்தனம் முதலிய விசேஷ திரவியங்களால் அபிஷேகம் பண்ணாலோ இல்லை அம்பாளை பற்றினதான ஸ்தோத்திரங்களை பாடினாலோ ரொம்ப ரொம்ப க்ஷேமம். இது ரொம்ப ரேராகத்தான் வரும். சில கிழமைகளில் சில நட்சத்திரம் சில நேரத்தில். இன்றைக்கி சாயந்தரம் அஸ்வினி இருக்குது, இதை மகாபெரிவா சொல்லியிருக்கா. அதனால் சாயந்தரம் வா என்ன சொல்லணும். நான் மெயினாக இப்போ ஒரு அந்த ரிக்விதானத்தில் பார்த்து எழுதின்னு வந்தது 13 நன்மைகளுக்கு. ஜாதவேதசே சுனவாமசோ இது துர்கா சூக்தம்னு பேர். யஜுர்வேதத்தில் மகாநாராயண உபனிஷத்தில் இருக்கு, ரிக்வேதத்தில் அங்கங்கே இருக்கு. இந்த துர்கா சூக்தம் ஜாதவேதசேங்கிற ஒரு ரிக்குக்கு மட்டும் என்னென்ன பலனுக்காக ஜபிக்கலான்னு சொல்லிருக்கான்னு சொல்கிறேன். அது சொல்லும்போது அந்த பலன் வேணும்னு ஜபிச்சா அது வரும். டிவியில்